Next question போகலாமா? +2 12th Tamil Nadu State Board English paragraph simplified in celebration of being alive Dr. Christian Bernard. These two children had given me a profound lesson. Elucidate. அதாவது இது ரெண்டு குழந்தைங்களும் எனக்கு ஒரு ஆழமான படிப்பினையை பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அதை தெளிவுபடுத்தி சொல்லுங்கன்றதான் கொஸ்டின். அக்கார்டிங் டு த ஸ்பீச் ஆஃப் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்டு. அப்புறம் கிறிஸ்டியன் பெர்னார்டோட ஸ்பீச் படி இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ், இந்த ஸ்பீச் அதாவது வாழ்க்கையை எவ்வளோ சந்தோஷமாக ஒரு கொண்டாட்டமாக வாழணும், இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறத எவ்வளோ கொண்டாட்டமாக நினச்சி வாழணுன்றத த கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி, கிராண்ட் பிரிக்ஸ்னால் ஒரு பெரிய கார் பந்தயம், சர்வதேச கார் பந்தயம் மாதிரி ஒரு பந்தயம் அங்கே ஒரு விளையாட்டாக நடந்திருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில். எங்கே ஆஃப் கேப் டவுன்ஸ் ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் நடந்த இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரோலி, காலை சிற்றுண்டி வண்டி இருக்கும்ல, அந்த வண்டியை ரெண்டு பசங்க தள்ளி விளாண்டுருக்கானுங்க. அதை தான் அவர் சொல்ல வராரு இதில் இந்த ஸ்பீச்சில். வாஸ் கமாண்டட் பை 2 crew, அ டிரைவர் அண்ட் அ மெக்கானிக். அந்த ஒரு டிரைவரும் ஒரு மெக்கானிக்கும் சேர்ந்து அந்த வண்டியை ஓட்டியிருக்கிறானுங்க. அவனுக்கு 2 பேர் தான் அந்த குழு. அந்த அது அந்த வண்டியை ஓட்டுறதுல அது ஒரு கிராண்ட் பிரிக்ஸ் மாதிரி அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு குழு மாதிரி அமைச்சு அந்த வண்டியை ஓட்டி இருந்திருக்கிறானுங்க. எதை? இந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரோலியை, காலை சிற்றுண்டி தள்ளு வண்டியை. த மெக்கானிக் ப்ரொவைடட் மோட்டர் பவர் பை கேலப்பிங் த ட்ராலி அண்ட் த டிரைவர் சீட்டட் ஆன் த மோவர் டெக் ஸ்க்ராப்பிங் இஸ் ஃபுட் ஆன் த ஃப்ளோர் டு கேலப் த ட்ராலி. அதை என்ன பண்ணியிருக்கான், மெக்கானிக்காக இருந்தவன் அதுக்கு என்னமோ பெரிய அப்படியே மோட்ரு பவர் அளவுக்கு சக்தி கொடுத்து அதை அவ்வளோ வேகமாக ஓட்டுறதுக்கு, கேலப்பிங்னா ஃபாஸ்ட்டாக ஓடுறது, குதிரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும் அதுக்கு பேர் தான் கேலப்பிங். அவ்வளோ கேலப்பிங் த ட்ராலி, அவ்வளோ வேகமாக ஓட்டியிருக்கிறானுங்க அந்த வண்டியை. அந்த டிரைவர் சீட்டட் ஆன் த மோவர் டெக்கு. அந்த மோவர் டெக்னால் அந்த வண்டியில் பாருங்கள், அந்த படத்தில் இருக்கும், அந்த கீழே உட்காந்துருப்பான் அந்த பையன். அதில் உட்காந்துக்கிட்டு ஸ்க்ராப்பிங் இஸ் ஃபுட்டு, அவன் தரையில் காலை தேய்ச்சிக்கிட்டே போயிருந்திருக்கான். அந்த ஃப்ளோர் டு கேலப் த ட்ராலி, அது வேகமாக ஓட்டுறதுக்கு சவுண்டு கொடுத்துக்கிட்டே சர்ன்னு காலை தேய்ச்சிக்கிட்டே இதான்னு சந்தோஷமாக ஓட்டியிருந்துருக்கானுங்க 2 பசங்களும். த மெக்கானிக் வாஸ் டோட்டலி பிளைண்ட் அண்ட் த டிரைவர் ஹேட் ஒன்லி 1 ஆர்ம். எவ்வளோ கொடுமை பாருங்கள் அந்த குழந்தைங்களுக்கு. இந்த மெக்கானிக்காக இருந்த பையனுக்கு 2 கண்ணுமே பார்வை இல்லை, இந்த டிரைவராக இருந்தவனுக்கு ஒரு கை இல்லை. போத் த சில்ட்ரன், 4th பாயிண்ட், போத் த சில்ட்ரன் வேர் ப்ராபப்ளி 7 years old. 2 குழந்தைங்களுமே அதிகபட்சமாக பார்த்தா 7 வயசு தான் இருக்கும். த மெக்கானிக் லாஸ்ட் போத் ஆஃப் ஹிஸ் ஐஸ். 2 கண்ணையுமே அவன் இழந்துட்டான். யார்? மெக்கானிக்காக இருந்தவனுக்கு 2 கண்ணுமே இல்லை. வாக்கிங் ஹாரர், அவன் நடக்கிறதே ரொம்ப திகிலாக இருக்குது, எங்கிட்டு போய் விழுவான்னு தெரியல, அவ்வளோ மோசமாக டெரிபிளாக நடந்துருந்துருக்கான். ஸ்பாயில்டு ஃபேஸ், முகமே செதஞ்சு போன முகம். அண்ட் லாங் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின், நீளமான தோல் ஹேங்கிங் ஃப்ரம் த நெக்கு, அப்படியே கன்னத்துலேருந்து அப்படியே தொங்குது. டு ஹேங்கிங் ஃப்ரம் தி சைட் ஆஃப் ஹிஸ் நெக் டு ஹிஸ் பாடி. அவன் கன்னத்துலேருந்து தொங்கி அப்படியே உடம்பு வரைக்கும் அந்த ஸ்கின்னு தொங்குது. எவ்வளோ கோரமாக இருந்திருக்கு பாருங்கள் முகம். அப்படி ஒரு ஃபேஸ் அந்த பையனுக்கு. 5th பாயிண்ட், த டிரைவர் ஹேட் அ மேலிக்னன்ட் டியூமர் ஆஃப் த போன். அந்த டிரைவராக அந்த பையனுக்கு உயிருக்கே ஆபத்தான கட்டி, டியூமர்னால் கட்டி, ஆஃப் த போன், இதில் எலும்பில் இருக்குது அந்த கட்டி. அந்த அவ்வளோ கொடூரமான கட்டி, உயிருக்கே ஆபத்து அந்த கட்டி இருந்தால். அண்ட் ஷோல்டர் அண்ட் ஆர்ம்ஸ் வேர் ஆம்பியூட்டேட்டட். அந்த ஷோல்டரும் ஆர்ம்ஸும் வெட்டி எடுத்திருக்காங்க. அந்த கட்டி வளர அந்த ஷோல்டரு ஆர்ம்ஸ் எல்லாம் வெட்டி எடுத்திருக்காங்க. The children taught a profound lesson to Dr. Christian Bernard to perceive a new dimension of life. பார்த்துக்கங்க எப்படின்னா, அந்த 2 குழந்தைங்களும் அந்த பையன்கள் அவருக்கு டாக்டருக்கு உணர்த்தியிருக்கானுங்க. என்ன உணர்த்தியிருக்கானுங்க? வாழ்க்கையை புது பரிணாமத்திலேருந்து பார்க்கணும், வாழ்க்கையை என்ன பரிணாமத்திலேருந்து பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு அந்த பசங்க உணர்த்தியிருக்கிறானுங்க. அந்த குட்டி பசங்க 2 பசங்களும் 7 வயசுக்கான குழந்தைங்க. அப்போ தான் டாக்டருக்கே புரிஞ்சிருக்கு வாழ்க்கையை எந்த கோணத்துலேருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. சரியா? இந்த 6 பாயிண்ட்ஸை நீங்கள் பேராகிராஃபாக எழுதணும். பாயிண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் படிக்கிறதுக்கு வசதிக்காக. சரி, படிக்கிறீங்களா? ஓகே. எழுதி படிங்கடா செல்லங்களா, அப்போ தான் நல்ல மனசில் தங்கும். அதுக்காக தான் உங்களுக்கு PDF நான் கொடுக்கல, கையில் எழுதி படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.